இப்போது வந்து பட்டிமன்றம் ஒரு வித்தியாசமான முறையில் விவாத மேடை மாதிரி என்ன ஒரு தலைவியா போட்டோம். கலைவாணி மேடம் அவங்களுக்கு வந்து பேத்தி போட்டிருக்கு, அதனால அவங்க வர முடியல. ஜெகதீசன் சார் கேட்டோம், அவர் இன்னைக்கு காலையில் தான் அவரோட ஃப்ரெண்டு இறந்துட்டாரா, அதனால வர முடியல. அதனால ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு விவாத மேடையா வைக்கலாம் இருக்கும். இந்த பக்கம் 2 பேர் பேசுவாங்க, அதை இந்த பக்கம் 2 பேர் மறுத்து பேசுவாங்க. தலைப்பு வந்து இன்பம், அது பெறுவதிலா கொடுப்பதிலா, அதுக்கு வந்து பேசுவதற்கு கொடுப்பதில் அந்த தலைப்புல பேசுறதுக்கு திரு அன்பரசு அவர்களும் திரு ஜெகநாதன் அவர்களும் கொடுப்பதில் தான் இன்பம் சொல்லிட்டு மகேஸ்வரி திருமதி மகேஸ்வரி அவர்களும் திரு அன்பரசு அவர்களும் பேசுவார்கள். பெறுவதில் இன்பம் சொல்லிட்டு திருமதி கிருஷ்ணகுமாரி அவர்களும் திரு ஜெகநாதன் அவர்களும் பேசுவார்கள். இப்பொழுது இன்பம் அது கொடுப்பதில்லா பெறுவதில்லா, கொடுப்பதில் தான் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்பரசு அவர்கள் பேசுவார்கள். கொடுப்பதில் முதலிடம் வகிப்பவர் திருமதி மகேஸ்வரி அவங்க முதல்ல பேசுவார். நண்பர்களே, கொடுப்பதுதான் இன்பம் என்பதை பேசிட்டு நான் வந்துள்ளேன். கொடுப்பதிலா இன்பம் பெறுவதிலா என்றே சொல் என் தோழா. கொடுப்பதிலா, அதாவது கொடுப்பது இன்பம்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு, மெயினா அன்பு இருக்குங்க நம்ம கிட்ட, அதை வந்து கொடுக்கணும். அது கொடுக்காதனாலதான் உலகம் வந்து இப்ப தலையா போயின்றது ஒண்ணு. 2வது, இந்த கொடுப்பது இன்பம்ன்றது உதாரணம் சொல்றேன். நம்ம அதிகமாக தெரியும் இல்லையா, அரசன் அவர்கிட்ட ஒரு அதிசயமா நெல்லிக்கடை கிடைச்சது. அந்த நெல்லிக்கடை கிடைச்சோம்னா ஒரு கணக்கு சாப்பிடாம தன்னை விட அவ்வளவு நூறாக்கி சாப்பிட்டாக்கா இந்த உலகத்துக்கு தமிழுக்கு எவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவை மூதாட்டிக்கு கொடுக்குறாரு. அதே போல பாரி அரசர் சாப்பிட்டாரு. அவர் வந்து போய் காட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரு முல்லை செடி அப்படி தோண்டு போய் கிடைச்சது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அவருக்கு தெரியும் கொம்பு வச்சா போதும், ஒரு கறி வச்சா போதும்ட்டு. இருந்தாலும் ஆர்வம் இதுல என்ன பண்ணணும்னு தெரியல, தன்னோட தேவையை எடுத்து கொடுத்து அதை படரப்படுறாரு. அதே மாதிரி ஓரி அரசன் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, உங்களுக்கு தெரியும் அந்த மேகம் இருந்துச்சுன்னா அந்த மயில்கள்லாம் தோகை விரிச்சு ஆடும். அவங்க பண்ண குளிர்ந்து போல இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட சால்வையை எடுத்து போடுறாரு. அரசர் பேர். அதனால இந்த மாதிரி கொடுக்கிறது இன்னும் இருக்கு, அது தனி சுகங்க, அதை அனுபவிக்கிறவங்க தான் தெரியும். இப்ப லேட்டஸ்டா ஒரு யூடியூப்ல பார்த்தேன். ஒரு அம்மா வந்து சின்ன கைக்குழந்தை வச்சுட்டு பலூன்ஸ் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு கூட யாருமே வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு சர்தார்ஜி வருவார். அவர் என்ன பண்ணுவார், வந்துட்டு நேரா அந்த ஒரு பலூன் வாங்குவாரு. என்னப்பா கீழே இருக்காங்க, ஆமாங்க எதுவுமே விற்கலங்க, என்ன பண்ண தெரியலங்க. அவர் வாங்கிட்டு போயிட்டு தூரமா போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட போய் அது அந்த அம்மா கிட்ட போய் நான் காசு தரேன், அந்த அம்மாவுக்கு பலூன் வாங்கினாங்க அப்படின்னு. இது போய் எல்லா பொருளும் அவரே வாங்கி வந்துருவாரு. வாங்கிட்டு சின்ன சின்ன பசங்களை கொடுத்துருவாரு. கடைசியில தங்கிட்ட இருக்க ஒரு பலூனையும் கொண்டு அந்த அம்மாட்ட வந்து, என்னப்பா நிறைய பலூன் வச்சது எல்லாம் காணாம போச்சுன்னாரு. ஆமாங்க ஐயா, எல்லாம் வித்துருச்சுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா. உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த பலூன் நீயே வச்சுக்கோங்க அவங்க குழந்தைக்குன்னா. அந்த அம்மா முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பாக்குறாங்கல்ல சார், கொஞ்சம் இங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சோ வந்து அந்த மாதிரி சந்தோஷம் பார்த்தோம்னா அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா, அதுதாங்க உண்மையான சந்தோஷம். இந்த ஒரே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் நான். ஒரு பெரிய பில்லியனர், ஜெர்மனியில அதான் பேர் தெரியல. அவர் என்ன பண்ணாரு, அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாரு, எனக்கு வந்து 100 கோடி பணம் இருந்தோம், எனக்கு கொஞ்சமா மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இல்லை. நானும் எவ்வளவோ பேருக்கு இந்த முதல் சீட்ல இருக்கிறவங்க எவ்வளவோ பேருக்கு நானும் குடிக்கிறேன், ஆனா வந்து எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கலன்னும் போது சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட ஒரு ஆசிரியத்துக்கு போறாரு. ஆனா கிட்ட நிறைய பசங்க இருக்காங்க, எல்லாரும் வந்து ரொம்ப சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க இருக்காங்க, ஹேண்டிகேப்ட் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இப்ப உங்க கையாலேயே அவங்க
உங்களுக்கு என்னென்ன வேணும்னு எடுத்து கொடுங்க அப்படின்னாரு. ஒரு சாக்லேட்ஸ் வச்சிருந்தாரு. சாக்லேட் சின்ன குடும்பம் சாக்லேட் கொடுத்தாரு. கொஞ்சம் பெரிய பசங்களும் விளையாடுறதுக்கு எடுத்து கொடுத்தாரு. அந்த பசங்கெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ அங்கிள் சொன்னோடனே இவருக்கு வந்து தானா ஒரு உற்சாகம் பார்த்தது அவர் மனசுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, திருப்பி ஒரு ஹேண்டிகேப்ல ஒருத்தார் பையன் அவங்ககிட்ட போயிட்டு வீல் சேர் கொடுத்தாரு. அந்த வீல் சேர்ல உட்காந்துட்டு அந்த பையன் ஒரு சந்தோஷப்பட்டான் பாருங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு இன்னும் உற்சாகம் ரொம்ப ஏறிடுச்சு. என்ன பண்றாரு, இந்த மாதிரி சந்தோஷம் நான் பார்த்ததே இல்லை உண்மையிலேயே. நம்பர் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எத்தனையோ பேருக்கு செக் லீஃபா கொடுத்துருக்கிறேன், யாரும் என்னை வந்து இந்த மாதிரி சந்தோஷப்படுறது இல்லை. இப்ப இந்த பையன் சொன்ன வார்த்தை, அவன் சொல்றான், அங்கிள் இப்ப யாரோட உதவி இல்லாம நானே போறேன் அங்கிள், நானே அங்க போறேன், நானே இங்க போறேன், நானே விளையாடுறேன்ட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறான். உண்மையிலே எனக்கு வழி காட்டுறதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பரேன்னு சொல்லிட்டு இனிமே வந்து என்கிட்ட நான் ஒரு பேச வச்சுக்க போறது எல்லாத்தையும் கொடுத்தே தீர்க்க போறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு என்ன நன்மை தெரியாது. கொடுத்த சந்தோஷத்தை மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து அதை பார்த்து மகிழ்வித்து மகிழ், இதுதான் உண்மையான சந்தோஷம் சொல்லிக்கொண்டு என்னோட இருக்கிற. நன்றி, வணக்கம். நன்றி. கொடுப்பதை பத்தி நிறைய பேசிட்டாங்க. இப்போ பெறுவதில் தான் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகுமாரி அவர்கள் பேசுவார். சங்கே முழங்கு செம்மொழியாம் தமிழ் மொழிக்கும் நான் பிறந்த தாய்நாட்டுக்கும் முதல் வணக்கங்கள். பட்டிமன்ற ஆரம்பம் முன்னாலே ஒரு நடுவர் ஒருத்தர் இருப்பாரு, அவரை கொஞ்சம் நம்ம புகழ்ந்து பேசுவோம். ஏன்னா அப்பதான் தீர்ப்பு நம்ம பக்கம் ஒரு இப்ப அந்த சூழ்நிலையிலே கலந்துரையாடல் போல போகுது, பரவாயில்ல. நமக்குள்ள தலைப்பு வந்து இன்பமிகே இன்பமிகே என்று தேடு, அது பெறுவதில் தான் ஒன்று என்று உன் புத்தியை நாடு. இன்பம் என்பது பெறுவதில் தான். சொல்றீங்க அன்பை கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அன்பை கொடுப்பதை விட அந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல உங்க கணவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க நமக்கு ஒரு அன்பு கொடுப்பாங்க இல்லையா. இப்ப நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குழந்தை ஒரு குழந்தை நம்ம குழந்தைலாம் வருது, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அதை போய் பார்க்கும்போது அப்படியே ஓடி வந்து நம்மளுடைய அன்பை கொடுக்கும் இல்லையா. நம்ம கட்டி பிடிச்சுக்கோம், ஐயோ வந்தீங்களான்னு கேட்கும். அதுல இருக்கிற இன்பம் வேற எதுல இருக்கு? அன்பை பெறுவதில் தானே இன்பம் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய வலிமையான கருத்து. இப்போ நம்ம எல்லாம் சங்கமிச்சிருக்கோம். சங்கமித்ததுல நம்ம என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய அன்பை கொடுக்கிறோம் இல்லையா. சங்கமம் ஏற்பாடு செய்த 2 பேர் இருக்காங்க. நம்முடைய சாந்தி அவர்களும் மேகன்ராஜ் அவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இதுல என்ன பெரிய வந்துற போது அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை கொடுக்கிறோம். அந்த பாராட்டுகளை கொடுக்கும் போது அவர்களுக்கு ஒரு இன்பம் வருமா இல்லையா? நினைச்சு பாருங்க. ஒரு பாராட்டு பெறுபவர்களுக்கு வரும் இன்பத்தை நான் சொல்கிறேன். நட்பை கொடுக்கிற வேண்டாம், நீங்க பேசும்போது பேசலாம். நான் சொல்றது அந்த பாராட்டை அவங்க வந்து பெறுகின்றார்கள் இல்லையா, அந்த அவர்களுடைய நீங்க கொடுக்குறீங்க, அதை நீங்க பேசும்போது பேசிக்கலாம். அந்த பாராட்டை அவர்கள் பெறுகின்றார்கள். அந்த பாராட்டை பெறும்போது அவர்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறதா இல்லையா? நிச்சயமாக சொல்லி பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அது போல நம்ம வந்து ஒரு அவார்ட்ஸ் வாங்குறோம். அந்த அவார்ட்ஸை நம்ம அதை வாங்கும் போது, அந்த அவார்ட்ஸை வாங்கும் போது இன்பம் என்பது பணத்தில் மட்டுமில்லை. நம்முடைய இன்பம் என்பது என்ன? ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை நாம் எப்போது எப்படி உருவாக்குகிறோம், அதில் எப்படி நமக்கு இன்பம் கிடைக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கிற அந்த தலைப்பு. அதுபடி பார்த்தால் இன்பம் என்பது நிச்சயமாக பெறுவதுதான். நம்ம ஒரு பெரிய அவார்டு வாங்குறோம், அந்த அவார்டை நாம் பெறுகிறோம். அந்த அவார்டை பெறுகிறோம், அந்த கொடுக்கிறவங்களுக்கு என்ன இன்பம் வந்துடும்? ஒரு இன்பம் கிடையாது. ஒரு போட்டோ ஒண்ணுதான் அவங்களுக்கு இருக்கும், அவங்க ஒரு விஐபியா இருப்பாங்க, அதனால கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பெரிய சபையில வந்து நம்ம போய் அப்படியே ஜாலியா ரெட் கார்பெட் விரிச்சிருப்பாங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க. இப்ப கூட சொன்னாலே 2 பேர் 3 பேர் நம்ம வெயிட் பண்ணும்போது கை தட்டிங்க இல்லையா, அதை நாங்க பெற்றோம் இல்லையா, அந்த பாராட்டை நாங்க பெற்றோம். எங்களுக்கு இன்பம் வந்ததா இல்லையா, மகிழ்ச்சி வந்ததா இல்லையா? அதனால் எப்பொழுதும் இன்பம் மகிழ்ச்சி என்பது நாம வந்து அன்பை பெறுவதிலாகட்டும், நம்முடைய அவார்டை பெறுவதிலாகட்டும், நம்முடைய விருதுகளை பெறுவதிலாகட்டும், நம்முடைய பாராட்டை பெறுவதிலாகட்டும், நம்முடைய கடைசியாக எல்லாவற்றையும் நம் அந்த குழந்தைகளும் பெரியவர்களிடமிருந்து அந்த அன்பை பெறுவதிலாகட்டும், கடைசியாக எல்லாம் முடிந்து எல்லாம் தெரிந்து விட்டது என்று நம்ம மேல் உலகம் போகும்போது அந்த கடவுள் நமக்கு வந்து முக்தியை நமக்கு பெறுவோம் இல்லையா, நம்முடைய ஏதோ முக்தியை பெறுவோம். அந்த முக்தியை பெறுவதிலாகட்டும், எல்லாவற்றிற்கும் பெறுவதில் தான் இன்பம் உள்ளது என்பதை அடித்து யாரும் பக்கத்தில் அடிக்கிற ஒரு அடி அடிச்சு சொல்றேன். நிச்சயமாக பெறுவதில் தான் இன்பம். அதை நீங்க வந்து அதாவது மேல்நோக்காக பார்க்காமல் உள்ளுக்குள்ளாராக நுழைந்து நீங்கள் பார்க்க வேண்டும். நிச்சயமாக எங்களுக்கு பலத்த கரவழியொற்றி நீங்கள் வந்து அந்த 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 கரவழியை நாங்கள் பெற்று அதனால் நாங்கள் இன்பம் அனுபவிக்கிறோம். அதனால் மீண்டும் 3 முறை ஏகத்தில் சொல்வது போல 3 முறை சொல்கிறேன். இன்பம் பெறுவதில் தான் இருக்கிறது,
இருக்கிறது, பெறுவதில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். கொடுப்பதிலா அல்லது பெறுவதிலா மகிழ்ச்சி என்று சொல்லிட்டாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் எது மகிழ்ச்சியான விஷயம்ன்றது. பெறுவதிலா மகிழ்ச்சி இருக்கும் தான். அவங்க கொடுத்தா தானே அவன் பெற முடியும். முதல்ல யாராவது ஒருத்தர் கொடுத்தா தானே பெற முடியும். இருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம்னா ஈத்துவக்கும் இன்பம் மரியாதைக்கும் வைத்திருப்ப மண்கடவர் சொல்வார் திருவள்ளுவர். அதாவது நான் ஒருத்தருக்கு வந்து கொடுக்கறதா அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அந்த மகிழ்ச்சி இல்லாம போனா அது உண்மை பிரயோஜனம் இல்லைன்றாரு. சாதாரணமா நாம எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரிட்டையர் ஆனவங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பார்க்கிறோம். இப்போ வந்து நல்ல ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்லயே இருக்கும். சன் காப்பாத்தினாலும் பெண்ணை காப்பாத்தினாலும் பென்ஷன் காப்பாத்திட்டு இருக்கு. பெண்ணும் சன் இல்லைன்னா கூட பென்ஷன் இருக்கு. நமக்கு தைரியமா இருக்கும். ஒரு மாசம் கடைசி நாள்லயே உங்களுக்கு வந்துருச்சு அமௌண்ட்டு, உங்களுக்கு பென்ஷன் வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சான்னு கேட்டுக்காலும் தைரியமா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்டே வந்துட்டு இருக்கு. அதாவது சாதாரணமான மக்கள் வந்து ஒரு மாசம் சம்பாதிக்க நம்ம ஒரு நாள் சம்பளமே வந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். இந்த பணத்தை வந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்ம வச்சுக்கல. நம்ம வந்து வாழ வேண்டிய வாழ்க்கையில வாழ்ந்தாச்சு. நம்ம லெவலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பொண்ணுல கல்யாணம் பண்ணிருக்கோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம இருக்கிற லைஃப் வந்து யாருக்கு தேவையோ தேவையானவங்க நம்ம பார்க்கலாம். பக்கத்திலேயே இருக்கிறவங்களே பார்த்தாலும் தெரியும் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப அவசியமான தேவை இருக்கு. ஒரு 50 ரூபா வேணா ஒரு 10 ரூபாய் இல்ல ஒரு 2 ரூபாய் பார்த்தா தெரியும். எங்க வீட்டுலாம் போகும்போது பார்த்தா இந்த காய்கறி விற்கிறவங்க போவாங்க. சார் ஒரு நம்ம தண்ணி கிடைக்குமான்னு கேட்பாங்க. தண்ணி கொடுக்கணும் பெரிய விஷயமே இல்லை. ஆனா கரெக்டா என்ன நினைப்பாங்க வந்து சார் தண்ணி ஒரு பாடம் வேணும் நினைப்பாங்க. எங்க வீட்டை கேட்பாங்க இது நான் தண்ணி வேற எங்கேயும் கிடைக்கல. இங்க கொடுக்குற விஷயம் நமக்கு வந்து கொடுக்குற ஒரு தகுதி இருக்கு, நமக்கு கொடுக்கணும். அது கொடுத்தோம்னா அவங்க அவ்வளவு பெரிய விஷயம். 4 பேரா கொடுத்து வர்றாங்க, அவங்களுக்கு வந்து கிடைக்குது. எதிர்பார்த்த இடத்துல வந்து ஒரு உதவி கிடைக்குது, ரொம்ப விஷயம் நல்லது. அதனால என்ன பண்ணுங்க, இந்த வயசுல நம்ம எவ்வளவு சேர்த்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்தாங்க எவ்வளவு சேர்த்த முடியும். அவங்க நம்ம வாழறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்குவாங்க. சேர்க்கலாம், சேமிக்கலாம். அவங்க 1000 கோடி சேர்த்துட்டாங்க, 5000 கோடி சேர்த்துறாங்க. நமக்கு இருக்க வரைக்கும் இருந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் நல்லது பண்றது, உதவி பண்றதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் சேர்த்து யாருக்கு பண்ணணும் இருக்கிறத கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ண இதுக்கு அப்புறமாவது தேவையான பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லை ஒரு வயசானவங்க இருக்காங்களா நமக்கு எங்க தெரியல அது மாதிரி வருவாங்க. பாட்டு பிள்ளை செத்து வேற யாருமே ஏற்றுக்கிறாங்க வரும்போதெல்லாம் அது மாதிரி காய்கறி விற்கிறவங்க அவங்கெல்லாம் கொடுங்க. சூப்பர் மார்க்கெட்லயோ இல்லை பெரிய மாலையோ போனோம்னா அவங்க சொல்ற ரேட் தான் மிஸ் பண்ணி ரேட்டு உதவி ஸ்லிப் வச்சிருப்பான். அதை என்ன பண்ணோம் தைரியமா அப்படியே கொடுத்து வாங்கிட்டு வரும். ஒரு காய்கறி விற்க வருவான், பூ விற்க வருவான், அவங்க பேரம் பேசணும். ஏப்பா இது நான் அவ்வளோ சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருந்தா ஒரு பேசுறதுக்கு கேட்கும். அவசியமே இல்லைங்க. நம்ம கொடுக்குற நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 10 ரூபாய் அதிகமாக கொடுத்தோம்னா நம்ம குறைஞ்சிட மாட்டோம். அவங்க தெரு வியாபாரம் முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். தெருவில் வந்து பிச்சைக்காரங்க வருவாங்க, ராஜ் பச்சனை வருவாங்க, காய்கறி விற்க வருவாங்க, உப்பு விற்க வருவாங்க, நிறைய விற்க வருவாங்க. இப்போ அது மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே கோலம் விற்க வருவாங்க. இதெல்லாம் போயிடுச்சு. வர்றவங்க என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு உதவி ஆகிக்கணும், அவங்களுக்கு ஒரு உதவி ஆகிக்கணும். காய்கறி வாங்கிங்க, ரோட்டில் போகிறாங்க, வயசான பாட்டு விற்கிறாங்க, அவங்கெல்லாம் பாருங்க ஒரு பலூன் விற்கிறாங்க. அவங்கள போய் ஒரு வாங்கினா நான் பார்க்கும்போது பார்த்தேன், ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாம். கண்ணு தெரியாத 2 பேர் என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடி போகிறது அது வேற விஷயம். கண்ணு தெரியாதவங்க ஏதோ ஒரு பொருளை கொடுத்து காசு கேட்பாங்க. மிட்டாய் வச்சிருப்பாங்க, தேங்காய் பருப்பு வச்சிருப்பாங்க, வாங்கிக்கிறவங்க பேனா வச்சிருப்பாங்க, வாங்கிக்கிறாங்க. நான் பாட்டுக்கு கை கட்டினோம்னா என்ன ஒரு 10 ரூபா கொடுக்க போடல. அவங்க சும்மா கேட்கல. அவங்க அதாவது உடல்ல நல்லா முடிந்தவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்னா பிச்சை அதை போடணும்னு அவசியமே கிடையாது. அவங்க நாங்கள் பிச்சையா கேட்கல, எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம், நீங்க வாங்கிக்கீங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்ணுங்க. நாங்கள் பாவமெல்லாம் பார்ப்போம். கரெக்டாக ட்ரெயினில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையில்லாத ஊது வச்சு விடுவாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுங்க வாங்கி வச்சுமா அவங்க அன்னைக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு. இது ரொம்ப விஷயம். நம்ம அதை ரொம்ப நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நம்ம ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா இல்லை ஒரு 1 ரூபாய் கொடுத்தான்றது பெரிய விஷயம். அந்த மாதிரி கொடுத்து உதவி பண்ணுங்க.
ஒரு கர்ணன் இருந்தான். கர்ணன் வந்து பெரிய அரசன். போறவங்களுக்கெல்லாம் உதவி பண்றான், எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா கொடுத்ததை வந்து யாருக்கு தெரியாத மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு முறை வந்து போகும்போது என்ன பண்றாங்கன்னா, எனக்கு குளிக்கிறதுக்காக எண்ணெய் பெரிய தங்கச்சி வந்து எண்ணெய் வச்சு உட்கார்ந்துருக்கானா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, கொடுக்க இது யாரை கேட்டு வர உதவி கேட்டு வர என்ன பண்ணா, இந்த கையில் எண்ணெய் வச்சு இப்படி எண்ணெய் கடல் போகும்போது வந்து கேட்டாங்க, அப்படி லெஃப்ட் சைடு கொடுத்துட்றாங்க. அவன் கேட்கறானா, ஏங்க கொடுக்கறதுக்காக வந்து வலது கையில் தான் கொடுக்கணும், இடது கையில் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, இடது கையில கொடுத்துருக்காரு, வலது கையில மாற்றி கொடுத்துருக்காரு, ஏன் இதுதான் கொடுக்குமா, காட்டா கொடுக்குற மாதிரி எண்ணெய் வரும், இப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஒரு வசதியா இருந்தவர், அவர் கையில இருந்த காசு கூட இல்லை, அந்த மாதிரி ஒரேடியா கையில இருந்தால் ஏமாந்து போகணும் கூட சொல்லல. அவர் என்ன பண்ணாரு, போறாரு, ரொம்ப வளர்மையா வந்துருச்சு. வீட்டுல எல்லாம் வெளி பாக்குறாங்க. என்ன பண்ணாரு, வந்து நிக்கிறாரு, கையில பச்சை பொண்ணுக்கு கல்யாணம்னு கேட்கிறாரு. சரி, இவர் கையில காசு இருக்கு. உடனே அவங்க மருமத்தை கூப்பிட்டு மருமத்தை கூப்பிட்டு, அம்மா தண்ணி பண்ண கேட்கிறேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வெள்ளி சொம்பு எடுத்து கொடுத்து அவனை வாங்கி குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு ரொம்ப கேட்கிறாரு, அப்பா நம்ம எடுத்து போப்பா அப்படின்னு. அவங்க அதுக்காக தான் தண்ணி கொண்ட சொன்னது. அதாவது அந்த மாதிரி ஒரு எண்ணம் அதுக்கு அப்புறமா தான் வளர்த்து. அதாவது தேவையானவங்களுக்கு, ஒரு பிள்ளைங்க படிக்கிறது உதவி செய்யறது, ஒரு வயசானவங்களுக்கு பார்க்கும்போது அவங்க ஒரு வயசு பாட்டுக்கு உதவி செய்யறது, அந்த மாதிரி பேசி நல்லதாக கொண்டு வாங்க. எல்லாரும் சொன்னாங்க பாருங்க, கடையேழு வள்ளல்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. நான் கூட பார்ப்போம், எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் வந்து நீங்க பாராட்டுறாங்க, வள்ளல் மக்கள் தலைவர்களுக்காக பாராட்டுறத வள்ளல்களுக்காக பாராட்டுவாங்க. அவ்வளோ ஒரு உதவி பண்ணுறாரு. அவர் காரணமே வந்து இதுதான், என்எஸ் கிருஷ்ணன் தான். என்எஸ் கிருஷ்ணன் பார்த்து தான் என்ன பண்ணாரு, அவருக்கு அந்த சரி மற்றவங்களுக்கு உதவி. அதே மாதிரி அவர் கஷ்டப்பட்டார் இந்த வாழ்க்கை. அந்த கஷ்டத்தை மற்றவங்க படும்போது அதை நீக்கிறதுக்காக என்ன பண்ண பார்க்கலாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதனால வள்ளல் பேர் வந்தார். விஜயகாந்த் தெரிஞ்சு பண்ணாரு, அவர் கூட என்ன இருந்தாரு, எம்ஜிஆரை பார்த்துதான் அந்த மாதிரி கொடுத்தாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் அவர் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். கையில இருக்கிறத நாங்க பார்த்துருவாங்க. எம்எம்டிஆர் இருக்கும்போது அப்படிதான் ராவத்தை கொடுத்தாங்க. நிறைய பேர் ஜனங்க வந்திருக்காங்க, வரவெல்லாம் கேட்டு கையில அது எடுத்து கொடுத்துருவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் அவரை இப்ப கூட கருப்பு எம்ஜிஆர் வருவாங்க. அது கூட பெரிய விஷயம். மண்ணில் போயிட்டாருங்க. இருந்தாலும் ஏன் சொல்றோம், நாங்க யாருமே வந்து இருக்கு போறது கிடையாது. இருக்கும்போது ஐயா நல்ல மனுஷன் போயிட்டாருன்ற மாதிரி ஒரு நல்ல பேரை வாங்கிக்க, கொடுத்து தேவையான கொடுங்க, உதவி தேவைப்படுறவங்களுக்கு செய்யுங்க. கொடுக்கறத பெரிய இன்பமான விஷயம். அதை எல்லாரும் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். தற்பொழுது பட்டிமன்ற நடுவர் பட்டிமன்றத்தில் அன்பு கொடுத்த பொருள் கொடுப்பதிலா இன்பம் அல்லது பெறுவதிலா இன்பம் என்பது பெறுவதில்தான் இன்பம் என்று எனக்கு பொருள் தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக சிலருக்கு கூட்டம் என்றால் கொண்டாட்டமாக இருக்கும், சிலருக்கு கூட்டம் என்றால் பதட்டமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் பதட்டமும் கிடையாது, கொண்டாட்டமும் கிடையாது. ஆனால் கூட்டத்தில் உள்ள ஆண்டோர்கள், பெரியோர்கள், அறிவாளிகள் அனைவரும் இருப்பார்கள். அவர்களிடமிருந்து தவறான கருத்து, அவர்களிடமிருந்து விமர்சனங்கள் எழக்கூடாது என்றும், தவறான கருத்துக்கள் ஏதும் பேசக்கூடாது என்பதையும் நான் மிகவும் கருத்தில் கொண்டு அதில் கவனமாக இருக்கேன். இந்த பட்டிமன்றத்தில் கொடுத்த பொருள் சிக்கலான பொருள் தான். கொடுப்பதும் என்பதுதான், பெறுவதும் என்பதுதான். கொடுத்தால் தான் பெற முடியும். அதே போல மாணவர்களும் தாண்டி குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான் வைத்துக் கொள்வோம். அந்த குடும்பத்தில் அவனுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாழ்வு அமைய வேண்டும். அதற்கு அந்த குடும்ப பொறுப்பு சரியாக அமைவதற்கு காரணமாக அவருடைய மனைவி 2 பேரும் சமமாக ஒத்துழைத்து வாழ்க்கையில் நிரந்தர கலந்து நன்றாக வாழ்ந்தால்தான் அந்த பருவம் அவர்களுக்கு நிம்மதி. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம் நிரந்தரமானது. ஒருவன்
ஒரு போராட்டத்தில் உழைப்பாளி எடுத்துக்கொள்வோம். போராட்டத்தில் அவனுக்கு அந்த உழைப்பு மூலம் கிடைக்கக்கூடிய போராட்டத்தில் வெற்றி கிடைத்தால் அவனுக்கு இன்பமாக இருக்கும். அந்த உழைப்புக்கென்ற உரிமை கிடைத்தால் அவனுக்கு இன்பமாக இருக்கும். ஆகவே இந்த உழைப்பாளிக்கு உரிமை கிடைப்பது இன்பம். மாணவ பருவத்திலே அவன் சிறந்த படிப்பாளியாக வந்தால் அவன் ஆசிரியர் இன்பம். குடும்ப பொறுப்பு ஏற்பட்ட பின் அவனுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கூடிய இன்பம். இறுதியாக எல்லா பொறுப்பையும் தாண்டி எல்லா கடமையும் முடிந்துவிட்டது என்று எண்ணி நிம்மதியாக இருக்கக்கூடிய தருணத்திலே அவனுக்கு எல்லா வகையிலுமே அவனுக்கு ஒரு சூழ்நிலைகள் அமைய வேண்டும். அந்த சூழ்நிலைகள் அமைந்தால்தான் அவனுக்கு இன்பம் பெற்றதாக அர்த்தம். அந்த இன்பம் பெறுவதற்கு ஆண்டவன் அருள் தேவை. ஆண்டவன் அருள் இருந்தால்தான் இன்பம் பெற முடியும் என்று கூறி இந்த விடைவர்களை நன்றி. நன்றி. பாயிண்ட் கொடுப்பதில் இப்போ ஒரு சமீபத்தில் ஒருவர் தனக்கு சொந்தமான நிலத்தை மாணவர்கள் படிப்பிற்காக கொடுத்திருக்கிறார். அதனால கொடுப்பதில் அவருக்கு இன்பம். அதே மாதிரி மாணவர்கள் தொகை அரசிடமிருந்த தொகையில் படிப்பதற்கு தொகைகள் பெறுகிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இன்பம். ஆகவே கொடுப்பதும் இன்பம், பெறுவதும் இன்பம் என்று கூறி இந்த உரையை முடித்து வைக்கிறோம். நன்றி.